ஒரு காலத்துல நம்ம ஆண்ட்ராய்ட் போனை லாக் பண்ணி வச்சிருந்தாலே அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படித்தான் கூகுள் அமைச்சு கொடுத்திருந்தான். ஆனா டெக்னாலஜி வளர 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 என்ன ஆச்சுன்னா, ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்க, போனையே அன்லாக் பண்ணிடுறாங்க. அன்லாக் பண்ணி உள்ள போய் நம்ம டேட்டாவை ஆட்டையா போட்டுறாங்க, நம்ம போனையே அவங்க சொந்தமாக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் கூகுள் என்ன பண்றாங்கன்னா, படிப்படியா நீ போனை அன்லாக் பண்ணாலும் உள்ள போய் ஒன்னத்தையும் புடுங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க தெஃப்ட் டிடெக்ஷன் லாக், ரிமோட் லாக், ஆஃப்லைன் டிவைஸ் லாக், இந்த மாதிரி செட்டிங் எல்லாம் கொடுத்திருக்கான். கூடுதலா ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக்கையும் கொடுத்திருக்கான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இமேஜ் லிக்கோட்டா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட் போனோட செட்டிங்ஸ்குள்ள போனோம், கூகுள்குள்ள போனோம், அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டி தலைப்புல தெஃப்ட் ப்ரொடெக்ஷன், தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் ஆன் பண்ணிக்கணும், ஆஃப்லைன் டிவைஸ் லாக் ஆன் பண்ணிக்கணும், ரிமோட் லாக் ஆன் பண்ணிக்கணும். மூணு விதமா செயல்படும். தெஃப்ட் முழுக்க முழுக்க சென்சார் மூலியமா, ஆஃப்லைன் சிம் கார்டோ இன்டர்நெட்டோ டிஸ்கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி ஸ்கிரீனை லாக் பண்ணி விட்டுரும். ரிமோட் லாக் மொபைல் நம்பரை வச்சு அந்த போனோட ஸ்கிரீனை லாக் பண்ணிக்கலாம். நாலாவதா ஒரு செட்டிங்கை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க, அதான் ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக். இது என்ன பண்ணுன்னா, ஹேக்கர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆப்போ இல்ல செட்டிங்கோ எதையாவது டச் பண்ணான்னா அப்ப கண்டிப்பா அங்கேயும் லாக் இருக்கும். அப்ப தவறா அதை நம்ம ட்ரை பண்ணும் போது இந்த ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இமீடியட்லி போனோட ஸ்கிரீன் வந்து லாக் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது, விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.